ரீல்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அது எவ்வளவு வக்கர மனம் படுத்தது தெரியுமா? அது என்ன புத்தி? ஈன புத்தி. அது ஈன புத்தி. அது இதை விட கெட்ட வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல, சொல்லக்கூடாதுன்னு நான் கட்டுப்பாடா இருக்கேன். என்ன மனநிலை அது? உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாதிக்க போறீங்க? அது வீடியோ எடுத்து போட்டு என்ன கூடுதல் இலாக்கா கொடுக்க போறாரா? சொல்லுங்க சார். முதலமைச்சர் அதை பார்த்து உங்களுக்கு என்ன கிரீடம் வைக்க போறாரா? இது என்ன செய்ய போறாரு? இல்ல இந்த வீடியோ எனக்கு சரியா இல்லை, எனக்கு ஒரு நல்ல பெங்களா கூட இன்னொரு வேற பெங்களா மாத்தி கொடுக்கும், என்ன எதிர்பார்த்து நீங்க அந்த வீடியோ எடுக்கிறீங்க? வெக்கப்பட வேணாம், கன்னத்துல அரைஞ்சிக்க வேண்டாம். நீங்கெல்லாம் எவ்வளவு பேர் சொல்றோம் ரீல்ஸுக்கு அந்த அது ஒரு போதை, அதுக்குள்ள போய் விழுகாதீங்கன்னு. நீங்க செய்ய 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 அந்த அக்கிரமம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. விஜயும் இதை ரசிக்கிறாரோன்ற சந்தேகம் எனக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. தலைமைச் செயலகத்துல ஒரு பொண்ணு கேட்ல நுழையிறதுல இருந்து பின்னாடி அப்படியே ரீல்ஸ் எடுத்துட்டு போறான் ஒருத்தர். என்ன சார் அக்கிரமமா இருக்குது? என்ன அரசு அலுவலகமா இல்லை தலைமைச் செயலகமா? என்ன இடம் அது? இந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை உடனடியா விஜய் தடுத்து நிறுத்தணும். இல்லாட்டி அவர் கட்சிக்கும் சரி, அவருடைய ஆட்சிக்கும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அது தலைகுனிவை, சீர்கேட்டை தான் ஏற்பட்டு நிறுத்தும். உங்களை தெருவில் கொண்டு ஒரு நாள் நிறுத்தும். புரியுதுங்களா சார்? நீங்க யாரோ ஒரு நாள் அதிகாரி உள்ளுக்குள்ள நடக்குது, முதலமைச்சர் நேரடி பொறுப்புள்ள நிர்மல்குமார் துறை அமைச்சர், சிறைத்துறை அமைச்சர் அவர் தான். சிறைத்துறைக்கு அவர் அமைச்சர். சிறைத்துறைக்கு டிஜி, ஏடிஜி, ஐஜி நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கு. மாற்ற அதிகாரம் முதலமைச்சர், ஐஏஎஸ், ஐபிஎஸ். ஸோ ஒட்டுமொத்தமா நிர்வாக தலைமை அவர் தான். அப்ப இன்னைக்கு நம்ம பொறுப்புல இப்படி ஒரு தப்பு நடந்துச்சுன்னு அவர் பதற வேண்டாமாங்க? அதை பத்தி பேசவே மாட்டார். முதலமைச்சர் பேசுற நேரத்துல பேசுறாரு. அவங்க அப்பால இருந்து மந்திரிக வரைக்கும் எல்லாரும் துணைக்கு வர்றாங்க. நல்ல விஷயத்துக்கு துணைக்கு வாங்க, சரிதானா? பேச வேண்டிய நேரத்துல பேசுவார்னு சொல்றது ஒரு மாதிரி. பேசணும்னு அவசியம் இல்லைன்னு பெத்த அப்பாவே சொல்றாரு. பேசுறத தடுக்கிறது அல்லது பேசுறது விஷயமே இல்லைன்னு சொல்ற படங்களையா நீங்க எடுத்தீங்க? சந்திரசேகர் எடுத்த படங்களை எடுத்து போட்டு பாருங்க. ஒரு இதுக்கு படத்தை பார்க்கணுங்கிறது வேற. கருத்துரிமை, போராடணும், குரல் கொடுக்கணும்னு விஷயங்களை வலியுறுத்தின சந்திரசேகர் சொல்றாரு, பேசி என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு. இது சப்பக்கட்டு கட்டினாலே விஜயை நீங்க ஒரு தவறான பாதைக்கு அழைச்சிட்டு போறீங்கன்னு அர்த்தம். நாம பேசின விஷயங்களுக்கே நம்ம இன்னைக்கு பேச மாட்டோமேன்னு உங்களை வெக்கப்பட்டு தெருவில் கொண்டாந்து நிறுத்துகிற இடத்துக்கு யாரையும் அனுமதிக்காதீங்க. நீங்களே விழிச்சுக்கலைன்னா அது விஜய்க்கு நல்லதல்ல. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எலெக்ஷனுக்கு முன்னாடி சந்திச்சோம், அதுக்கப்புறம் இப்போதான் சந்திக்கிறோம். புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கு, 70 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. எப்படி பாக்குறீங்க அரசினுடைய நிர்வாகத்தை? எப்படி செயல்படுறாங்க? எடை போடுற அளவுக்கு, மார்க் போடுற அளவுக்குலாம் என்ன டைம் வரல. சில நல்ல விஷயங்கள் நடக்குது, சில அர்த்தமற்ற மௌனங்கள் இருக்குது. பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறதையும் பார்த்தோம். முதலமைச்சரே பேசியிருக்க வேண்டிய விஷயங்கள்ல அவர் மௌனமாக கடந்து போறதையும் பார்க்குறோம். இப்படி கலவையாக தான் இந்த 70-80 நாள் ஆட்சி கடந்து போயிருக்கு. முதலமைச்சர்னு சொன்னதுனால அவர் எடுத்திருக்கிற ஒரு உறுதிப்பாடு, கட்சி நிதி எங்களுக்கு வேண்டான்னு அவர் சொல்லியிருக்கிறார். சொன்னதோடு இல்லாமல் அமைச்சரவை கூட்டத்திலையும் கூட அதை ஒரு கண்டிப்போடு அவர் சொல்லியிருக்கிறதாகவும் தகவல்கள் கசியுது. அந்த விஷயங்களை அப்படிதான் சொல்ல முடியும். ப்ரெஸ்லைஸ் மாதிரி போட்டு நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம் அப்படின்னு ப்ரெஸ்லைஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கூட்டங்களில் பேசுகிறாங்க, பத்திரிகையாளர் கவனத்துக்கு அது வருது. தொழில் செய்கிறவங்களோட நம்மளுக்கும் தொடர்புகள் இருக்குது. அவங்க வரைக்கும் கூட நம்ம அதை செக் பண்ணுறோம். ஆமாம், வாங்குறது இல்லை, இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னு ஒன்று இருக்குது. இது அப்படியே நீடிச்சதுன்னா விஜய் கிட்ட நிஜமாகவே அந்த சிந்தனை இருக்குது. அந்த சிந்தனையை அமல்படுத்துறதுலையும் உறுதியாக இருக்கலாம்னு நம்ம எடுத்துக்கிடலாம். அதை மீறி சில அமைச்சர்களுக்கு ஆசை இருக்குது. சில அமைச்சர்கள்லாம் அவசியம்ங்கிறத தாண்டி இது காலதாமதம்னு தெரிஞ்சிருந்தும் பல கோப்புகளை தங்கள் கைவசம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அதில் ஏதாவது வாங்க முடியுமா, தெரியாமல் வாங்க முடியுமா, முதலமைச்சருக்கு தெரிஞ்சிட்டா எப்படி சமாளிக்கிறதுன்னு இந்த குழப்பத்திலேயே சில கோப்புகளை ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இந்த ஆட்சியில் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். அப்போ விஜய் என்ன பண்ணணும்னா, எல்லாமே அவருக்கு அன்னைக்கே போய்டுலாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் பேசுறது, ஏன்னா அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை. பத்திரிகைகள் படித்து தொலைக்காட்சிகளில் இந்த மாதிரி பேசுறதை வச்சு அவர் கவனத்துக்கும் போகுன்ற நம்பிக்கையில நான் சொல்கிறேன். ஒவ்வொரு அமைச்சரிடமும் கோப்புகள் என்னைக்கு வருது, என்னைக்கு வெளியே போகுதுங்கிறத அதை தன் செயலாளர்கள் மூலமாக அவர் கவனிச்சாலே, உள்நோக்கம் இருக்கோ இல்லையோ, தேவையில்லாமல் கோப்புகள் அமைச்சரிடம் தங்குவதில்லைங்கிற ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலுக்கு அது வழிவகுக்கும். அது ஊழல் ஒழிகிறதுக்கும் வழிவகுக்கும், வேகமான செயல்பாட்டுக்கும் அது உதவியா இருக்கும், நிர்வாகத்தினுடைய செயல்பாட்டுக்கு. மற்றபடி மானாமதுரையில் ஒரு இளைஞரை போலீஸ்காரங்களால் அடித்து கொல்லப்பட்ட போது ஒரு மனிதாபிமானமுள்ள ஒரு மனிதனா விஜய்க்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. அந்த ஊருக்கே போனார், போராட்டங்கள் நடத்தினார். இன்னைக்கு அதே மாதிரி தன் துறை, தன் நிர்வாகத்தின் கீழே இருக்கிற ஒரு
சிறைக்குள்ள ஒருத்தரை அடிச்சே கொள்றாங்கன்ற போது இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வாய் திறந்து ஒரு துக்கம் கூட சொல்லலை. இது ஒரு வகையில இது மௌனம் விஜயனுடைய ஸ்டைல்லாம் கடந்து போக முடியாது. நீங்க இந்த மாநிலத்தை ஆளுகிற இடத்துல இருக்கிறீங்க, பேச வேண்டிய நேரத்துல பேசிதான் ஆகணும். இது ஒரு திமிராகவோ ஆணவமாகவோ பார்க்கப்படுகிற ஆபத்து இருக்குங்கிறத விஜய் புரிஞ்சுக்கணும். ஒரு அறிக்கை விடல என்ன குறைஞ்சு போயிட போறாரு அவரு? தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். முடிஞ்சு போச்சு சார். ஒரு ட்விட்டு அறிக்கை கூட விடுங்க, உட்காந்து பேராவே எழுதணும். ஒரு பேரா அடினா அடிக்க போறான், போடுனா போட போறான். ட்விட்டர்ல 100 பேர் இருக்கான் வேலை செய்யறதுக்கு. அது ஏன்? இது என்ன ஸ்ட்ராட்டஜி? இது என்ன ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியை தூக்கி குப்பையில போடுங்க. நீங்களா இருங்க. முதலமைச்சரா இருக்கணும். நாம பேசின விஷயங்களுக்கே நம்ம இன்னைக்கு பேச மாட்டோமேன்னு உங்களை வெக்கப்பட்டு தெருவில் கொண்டாந்து நிறுத்துகிற இடத்துக்கு யாரையும் அனுமதிக்காதீங்க. நீங்களே விழிச்சுக்கலைன்னா அது விஜய்க்கு நல்லதல்ல. கடந்த முறை தான் சாரி மட்டும் சொன்னா போதுமான்னு நீதி வேணும்னு கேட்டார்ல, இப்ப ஒரு வார்த்தை கூட வாயில வரல. நீதியும் இல்லை, சாரியும் இல்லை, எதுவுமே வாயை திறந்து வரமாட்டேதே. புரியுதுங்களா சார்? நீங்க யாரோ ஒரு 4 அதிகாரி உள்ளுக்குள்ள நடக்குது. இது முதலமைச்சர் நேரடி பொறுப்புள்ள நிர்மல்குமார் துறை அமைச்சர், சிறைத்துறை அமைச்சர் அவர் தான். சிறைத்துறைக்கு அவர் அமைச்சர். சிறைத்துறைக்கு டிஜி, ஏடிஜி, ஐஜி நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கு. மாத்திர அதிகாரம் முதலமைச்சர் ஐஏஎஸ், ஐபிஎஸ். ஸோ ஒட்டுமொத்தமா நிர்வாக தலைமையே அவர் தான். அப்ப இன்னைக்கு நம்ம பொறுப்புல இப்படி ஒரு தப்பு நடந்துச்சுன்னு அவர் பதற வேண்டாமா சார்? அதை பத்தி பேசவே மாட்டார். முதலமைச்சர் பேசுற நேரத்துல பேசுற அவங்க அப்பால இருந்து மந்திரிகள் வரைக்கும் எல்லாரும் துணைக்கு வர்றாங்க. நல்ல விஷயத்துக்கு துணைக்கு வாங்க, சரிதானா? பேச வேண்டிய நேரத்துல பேசுவான்னு சொல்றது ஒரு மாதிரி. பேசணும்னு அவசியம் இல்லைன்னு பெத்த அப்பாவே சொல்றாரு. பேசுறத தடுக்கிறது அல்லது பேசுறது விஷயமே இல்லைன்னு சொல்ற படங்களையா நீங்க எடுத்தீங்க? சந்திரசேகர் எடுத்த படங்களை எடுத்து போட்டு பாருங்க. ஒரு இதுக்கு படத்தை பார்க்கணுங்கிறது வேற. கருத்துரிமை, போராடணும், குரல் கொடுக்கணும்னு விஷயங்களை வலியுறுத்துன்னு சந்திரசேகர் சொல்றாரு. பேசி என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு. இது சப்பக்கட்டு கட்டினாலே விஜய நீங்க ஒரு தவறான பாதைக்கு அழைச்சிட்டு போறீங்கன்னு அர்த்தம். அப்படி அழைச்சிட்டு போற பக்கமெல்லாம் போற அளவுக்கு விஜய் ஒன்றும் சின்ன வயது ஒன்றும் அல்ல, அரசியல் புரியாதவரும் அல்ல. ஒரு அரசியல் தெரிஞ்சாலும் தைரியமா கட்சி ஆரம்பிச்சார், ஆட்சியை பிடிச்சிட்டார். நீங்க சுயமா சிந்திக்கணும். பேச வேண்டிய இடத்துல நீங்க பேசணும். என்ன பேசணும்னு அட்வைஸ் கேளுங்க, கேட்டுக்கோங்க. உங்க பக்கத்துல அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, தாராளமா பண்ணலாம். எதுவுமே பேச மாட்டேன், இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி, திரும்பவும் சொல்றேன், குப்பை கிடங்குக்கு போக வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை அப்படி நீங்க சீண்டி பார்க்க கூடாது. மக்கள் மேண்டேட்டை பெற்றுட்டோம், இப்ப தீர்ப்பு வந்துருச்சுங்கிறக்காக வாக்கு வாங்கிட்டோன்றக்காக இதெல்லாம் நீங்க அதுக்கு பிளாங்க் செக் எப்படி எல்லாம் வாங்கிக்குவீங்க? நீங்க எதுக்கு கொடுத்தாங்க அந்த ஆதரவு? இப்படி பேசணுங்கிறதுக்கு தான் கொடுத்தாங்க. இப்படி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு கொடுத்தாங்க. நடந்துட்டா நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு தான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டாங்க. எதுக்கு? இது எல்லாத்துக்கும் தானே சேர்த்து ஓட்டு போட்டாங்க. உங்க மேல நம்பிக்கை வச்ச ஒற்றை வார்த்தை தான். கட்சி பேரை கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஓட்டு போட்ட ஆட்களுக்கு எழுத தெரியாது. அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, அது அவசியமும் இல்லை. விஜய் வரணும், விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க, அவ்வளவுதான். விஜய் மேல நம்பிக்கை வச்சுதான் ஓட்டு போட்டாங்க. அந்த நம்பிக்கையை விஜய் காப்பாற்றணும். காப்பாத்துற விஷயத்துல குறைஞ்சபட்சம் 40% அவர் மக்களை ஏமாற்றுகிறாரோன்னு தோணுது. பேச வேண்டிய நேரத்துல பேசணும் சார். இந்த லாக்அப் மரணம் தொடர்பாக பேசுனீங்க. நீட் விவகாரம் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. காக்ரோச் ஜனதா பார்ட்டின ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு நடத்திய போராட்டம் டெல்லி ஜந்தர் மந்தர்ல, தமிழ்நாட்டில் அதற்கான போராட்டம் நடைபெற்றதை பாத்தீங்க. அதை காவல்துறை அணுகிய விதம், அந்த கூட்டணி இருக்கவங்க இல்ல, அரசாங்கத்துக்குன்னு சில நெருக்கடிகள் இருக்கு. உடனே அவங்க எங்க வேணாலும் உட்காந்து எப்படி வேணாலும் பேசலாம்னா போராட்டத்தை அனுமதிச்சு அரசாங்கத்தை நடத்த முடியாது. ஆனா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே போய், கல்லூரிகளுக்குள்ளேயே போய் நிர்வாகிகளை கைது செய்ய முடிஞ்சதெல்லாம் அத்துமீறிய செயல். அதை விஜய் அனுமதிச்சிருக்க கூடாது. ரொம்ப ரொம்ப தப்பு அது. அவர் ஒரு வாழ்த்து செய்தி போட்டிருந்தா கூட தப்பு கிடையாது. மாணவருடைய போராட்டம் வெற்றியடையிட்டு உணர்வுகளை மதிக்கிற, ஆனாலும் சட்ட ஒழுங்கு காப்பாத்துறதுல உங்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்கிறேன்னு விஜய் சொன்ன என்ன சார் குறைஞ்சு போக போகுது? எனக்கு அது புரியவே மாட்டேது. என்ன உங்களுக்கு கிரீடம் வந்து கீழே விழுந்துருமா, இல்ல அதுல இருக்க 2 முத்து கீழே வந்துருமா? எதுவுமே பேசாம கடந்து போயிட்டாரே சார். இதுதான் நமக்கு ஒரு சின்ன நெருடலா இருக்கு. என்ன நீங்க சாதிக்க போறீங்க அப்படின்னு இந்த அட்வைஸ் எந்த பிரகஸ்பதி கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல. எதை பத்தி பேசிடாதீங்க, எங்கேயும் போயிடாதீங்க. இது என்ன சார் அக்கிரமமா இருக்கு? இல்ல பேசினா பயந்து ஓடினீங்கன்னு சொல்றாரு. சட்டமன்றத்துல ஒரு பேசுனதே பேசுறாங்க. கொச்சையா விமர்சிக்கிற ஆட்களை பத்தியோ அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம தள்ளி வச்சோம். நம்ம அதை எதிர்பார்க்கல. ஒரு ட்விட், ஒரு அறிக்கை தானே சார் நம்ம கேட்கிறோம். சிபி அலுவலகம், உங்களுடைய தோழமை கட்சியினுடைய கட்சி அலுவலகத்துல நடக்குது, ஏன் முதலமைச்சர் வரல நம்ம கேட்கலையே. முதலமைச்சருடைய போராட்ட இடத்துக்கு போக கூடாது. அமைச்சர்களை கலந்துக்கிறது மரபல்ல. போராட்டங்களில் அமைச்சர்கள் கலந்துக்கிறதே மரபு கிடையாது, சரிதானா? அதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. ஒரு தார்மீக ஆதரவு, ஒரு தவறு நடக்கிறப்ப நடக்கிறது. போராட்டங்கள் அமைதியான வழியில் நடக்கணும், அரசுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும், ஒரு முதலமைச்சரா வேண்டுகோள் விடுக்கிறன்ற அளவுல கூட அந்த ஆதரவை தெரிவிச்சிருக்கலாமே. நல்ல சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டாரு. அவருடைய ஆலோசகர்கள் கவனிக்க வேண்டிய செய்தி இது. இது நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை. இது நான் திரும்ப சொல்றேன்,
இது திமிராகவும் ஆணவமாகவும் பார்க்கப்படுகிற ஆபத்து இருக்கு. மக்கள் அபிமானத்தை இவ்வளவு சீக்கிரத்துல இந்த மாதிரி இழந்துடாதீங்க. முதலமைச்சர் செயல்பாடுகள் குறித்து நம்ம பேசுறோம். அமைச்சர்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி மதிப்பிடுறீங்க? இந்த குறிப்பிட்ட சமயத்தை, இந்த நீட் போராட்டம் நடந்துட்டு இருந்த சமயத்துல ஜனநாயகன் இல்ல படம் பார்த்தாங்க, கண்ணீர் விட்டாங்க, ரைட்டு. அவங்க கடைசி படம், அவங்க தெய்வமா நினைக்கிற ஒரு நடிகருடைய அந்த நடிகர் ஆட்சியை பிடிச்சு அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்த ஒருத்தருடைய படத்தை பாக்குறத பத்தியோ உணர்ச்சிகளை காட்டுறத பத்தியெல்லாம் நான் கொச்சைப்படுத்த மாட்டேன். ஏன்னா கடைசி படம்னு அவரே சொல்லிட்டாரு. ஒரு நாள் கூத்து இன்னும் சொல்ல போனா. ஆனா அதை ரீல்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அது எவ்வளவு வக்கர மனம் படுத்தது தெரியுமா? அது என்ன புத்தி, ஈன புத்தி அது, ஈன புத்தி அது. இதை விட கெட்ட வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல, சொல்லக்கூடாதுன்னு நான் கட்டுப்பாடா இருக்கேன். என்ன மனநிலை அது? உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாதிக்க போறீங்க? அது வீடியோ எடுத்து போட்டு என்ன கூடுதல் இலாக்கா கொடுக்க போறாரா? சொல்லுங்க சார். முதலமைச்சர் அதை பார்த்து உங்களுக்கு என்ன கிரீடம் வைக்க போறாரா, இல்ல என்ன செய்ய போறாரு? இல்ல இந்த வீடியோ எனக்கு சரியா இல்லை, எனக்கு ஒரு நல்ல பெங்களா கூட இன்னொரு வேற பெங்களா மாத்தி கொடுக்கும், என்ன எதிர்பார்த்து நீங்க அந்த வீடியோ எடுக்கிறீங்க? வெக்கப்பட வேணாம், கன்னத்துல அரைஞ்சிக்க வேண்டாம். நீங்கெல்லாம் எவ்வளவு பேர் சொல்றோம் ரீல்ஸுக்கு அந்த அது ஒரு போதை, அதுக்குள்ள போய் விழுகாதீங்கன்னு. நீங்க செய்ய 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 அந்த அக்கிரமம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. விஜயும் இதை ரசிக்கிறாரோன்ற சந்தேகம் எனக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் நினைச்சிருந்தாரு அன்னைக்கு கேபினெட் கூட்டத்திலேயே ஒரு வெளுத்துறது, அவர் பாஷையில சொல்றேன், வெளுத்து விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு அந்த அமைச்சர்களுக்கு தைரியம் வந்திருக்குமா? யாராவது பொது இடத்த ரீல்ஸ் எடுக்கிறத பார்த்தேன் தொலைச்சிடுவேன்னு அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு நடந்திருக்குமா சார்? அது எங்க போய் நிக்குது? தலைமைச் செயலகத்துல ஒரு பொண்ணு கேட்ல நுழையிறதுல இருந்து பின்னாடி அப்படியே ரீல்ஸ் எடுத்துட்டு போறான் ஒருத்தர். என்ன சார் அக்கிரமமா இருக்குது? என்ன அரசு அலுவலகமா இல்ல என்ன தலைமைச் செயலகமா? என்ன இடம் அது? புரியலையே நமக்கு. இந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை உடனடியா விஜய் தடுத்து நிறுத்தணும். இல்லாட்டி அவர் கட்சிக்கும் சரி, அவருடைய ஆட்சிக்கும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அது தலைகுனிவை சீர்கேட்டை தான் ஏற்பட்டு நிறுத்தும். உங்களை தெருவில் கொண்டு ஒரு நாள் நிறுத்தும். ரீல்ஸ், இந்த மாதிரியான ஒரு அக்கிரமமான ரீல்ஸ் இருக்குல்ல, அபத்தமான ரீல்ஸ், ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்லை. இந்த சமூகத்துக்கோ இந்த மக்களுக்கோ ஒரு துளி கூட பிரயோஜனப்படாத இந்த ரீல்ஸ் சமாச்சாரத்தை உனக்கு விடலைன்னா காலம் இவரெல்லாம் மன்னிக்காது. எனக்கு அதுக்கு மேல இதை கண்டிக்க தெரியல. ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லையா யாருக்கிட்ட? இல்ல உடனே எல்லாமே வந்துடும் நம்மளும் நினைக்கல சார். ஒரு அமைச்சர் கூட இப்போ இந்த மேகதாது விஷயத்தை எடுத்துக்கோமே. முதலமைச்சர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பெங்களூர் போறார், பேச்சுவார்த்தை நடத்த போறாருன்னு துறை அமைச்சருங்கிற முறையில அந்த பகுதியினுடைய அமைச்சருங்கிற முறையில கும்பகோணத்துல வச்சு வினோத் நினைக்கிறேன் அவர் பேசிட்டாரு, வேளாண் அமைச்சர். அப்புறம் அது போகுது, போகக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்றோம். இது முதலமைச்சரே இதை ஒரு மாதிரி இப்போ ஹேண்டில் பண்ணி தரணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட சொல்றாங்க, கர்நாடகா நம்மளை எப்படிலாம் வஞ்சிச்சிருக்கு, நம்பி பேச்சுவார்த்தைக்கு போன ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே அவங்க என்ன பாடுபடுத்தினாங்க. அந்த ஜெயலலிதா மரணப்படுக்கையில் இருக்கிற போது கூட கர்நாடகாவுடைய நிஜ முகத்தை எப்படி தோலுரிச்சு காட்டினார் உமாபாரதி முன்னாடி, நீர்வளத்துறை அமைச்சர் முன்னாடி. உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை அவங்க எவ்வளவு துச்சமா மதிச்சிருக்கிறாங்க கடந்த காலங்கள்ல. நானாலும் நமக்கு இறுதி எஜமான், இறுதி ஒரு ஆபத் பாந்தவன் உச்ச நீதிமன்றம் தான் அப்படின்லாம் ஒரு முடிவுக்கு வந்துதான் யாருமே பேச்சுவார்த்தைக்கு போறதில்லை. சரி, விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், ஒருத்தர் மாதிரியே ஒருத்தருக்கு அவசியம் இல்லை. அப்படி நான் போலாமா, போக தான் போறேன், அப்ப போற போது நான் என்ன பேசட்டும் அப்படின்னு அனுபவம் வாய்ந்தவங்களை அழைச்சி பேசிட்டு போறதுல என்ன தப்பு உங்களுக்கு? அதுல என்ன நீங்க குறைஞ்சிட போறீங்க? அது என்ன சொல்ல போனா ஒரு அனைத்து கட்சி தலைவர்களை கூப்பிடலாம். இல்ல அப்படி ஒரு சம்பிரதாயமே வேண்டாம். துரைமுருகன் வீட்டுக்கு வண்டியை விடு, துரைமுருகன் கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசுறேன், என்ன குறைஞ்சு போயிடுப்போம்? எடப்பாடியை வர சொல்லுங்க, எடப்பாடி வீட்டுக்கு நீங்க போங்க, ஓபிஎஸ் வீட்டுக்கு போங்க, இல்ல ஸ்டாலின் எல்லாரும் வாங்க, நம்ம 4 பேர் உட்காந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசுவோம். என்ன சார் இது? கேட்டுக்கலாம்ல. எல்லாருமே துறை அமைச்சர்களா இருந்தவங்க, முதலமைச்சரா இருந்தவங்க சார். கர்நாடகா எப்படிலாம் சேட்டை பண்ணிச்சு, இந்த சூழல் நம்ம எப்படி கையாளலாம்? ஏன்னா இது தனிப்பட்ட விஜய் எடுக்கிற முடிவு இல்லை. அவர் செய்கிற ஒரு விஷயமும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய முகமா தான் போய் பார்க்க போறார். அரசியல் எல்லைகளை கடந்துதான் அது தொடர்பான தீர்மானங்கள்லாம் சட்டமன்றத்துல எந்த ஆட்சியா இருந்தாலும் ஒரு மனதாக தான் நிறைவேறும். அந்த ஒரு மனதாக, ஏக மனதாங்கிற வார்த்தைக்கு ஆட்சியாளர்களும் மரியாதை கொடுக்கணும். நம்மளை நம்பி நம்ம சொன்ன தீர்மானத்தை, கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிச்சாங்களே, அப்ப அவங்களை கூப்பிட்டு என்னன்னு கேட்போமேன்னு கேட்கறதுல உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல்? சரியான புரிதல் இல்லாமல் நடந்து கொண்டாரலாம் திமுக. கோர்ட்டுக்குன்னு போனா 2 விஷயம் நடக்கும் சார். ஒண்ணு, அந்த வழக்கு ஜெயிக்கும் தோக்கும், 2 தானே சார் ரிசல்ட். ஒரு வழக்குக்கு தகுந்த மாதிரி, தலையெழுத்துக்கு தகுந்த மாதிரி, அவன் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு வழக்கினுடைய ரிசல்ட் வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வக்கீலுடைய திறமை, நீதிபதியுடைய பார்வை, போனா போகுதுன்னு சட்டம்னு ஒண்ணு இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது அரசியல் பேசுற நேரமா? ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் புரிதல்னா, ஸ்டாலினை உதயநிதி விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு, அதை பேச வேண்டிய நேரத்துல பேசணும். இப்ப பெங்களூர்ல போய் கர்நாடகாவை நம்ம எப்படி சமாளிச்சு 40 டிஎம்சி இந்த 2 மாசத்துல வந்திருக்க வேண்டிய இடத்துல 4 டிஎம்சி கூட முழுசா தராம இருக்கிறாங்களே, இதை எப்படி கொண்டு வரணும்னு அதை பேசுற நேரத்துல உங்களுக்கு புரிதல் என்ன? உங்களுக்கு எல்லா புரிதல் இருக்கா? மேகதாதை பத்தி 1/2 மணி நேரம் பேசுங்க பார்ப்போம். என்ன பேசுறேன், நான் ஒரு கூட படிச்சுட்டு தான் பேசுவேன். அது வெக்கம் கிடையாது, கோழைத்தனம் இல்லை.
அவமானமும் கிடையாது. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிரசன்ட் பண்ணணுங்கிறது தான். இதுல என்ன வேண்டி கிடக்கு? புரிதல்ங்கிறது. சொல்ல புரியுதா சார்? நீங்க அரசியலுக்கு 1000 பேசுங்க, பண்ண வேண்டிய இடத்துல பேசணும் சார். ஸ்டாலின் அதை பத்தி பேசவே கூடாது. அப்ப நீங்க பேசிடலாமா? அந்த வினோத் என்ன பண்ணார் நேத்து? திருப்பி பேட்டி கொடுக்குறாரு. முதலமைச்சர் என்ன சார் போறாரா சார்? சில பேர் போகக்கூடாதுன்னு சொல்றாங்களேன்னா, முதலமைச்சர் பெங்களூர் செல்வதை பற்றி கட்சி தலைமை அறிவிக்கும். கட்சி தலைமைக்கும் மேகதாது விஷயத்துக்கு என்ன சம்பந்தம்? நீங்க ஆளுங்கட்சிங்கிறத மறந்துட்டு தமிழ்நாடு அரசு அறிவிக்கும். இப்போ ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டேன், வினோத்தை நான் குர்த்தி காமிச்சேன்றதுக்காக சொல்லலை சார். அவர் கத்துக்குவார்ன்ற நம்பிக்கையில் நான் இதெல்லாம் சொல்றேன் நான். அப்ப அவர் போய் நம்ம கிண்டல் பண்ணலாமா? இதெல்லாம் யார் முதல்ல தெளிவுபடுத்திருக்கணும்? முதலமைச்சருடைய செயலாளர்கள், தலைமைச் செயலாளர், சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி சார் இப்படி இப்படி பண்ணலான்னு அந்த அட்வைசர், இந்த இன்ஸ்டாகிராம் எப்படி போடலாம், இந்த ரீல்ஸ் இப்படி எடுத்து இப்படி புஷ் பண்ணா இப்படின்னு இதுல காட்டுற அந்த ஆர்வத்தை முதலமைச்சருக்கு இதுல சொல்லி கொடுத்துருக்கணும். சார் அனைத்து கட்சி கூட்டலாம் கூட 4 பேரை கூட்டு பேசுவோம், நாம அவங்க வீட்டுக்கு போவோம், நமக்கு ஒரு பெருமையா இருக்கும், ஒரு மைலேஜ் கிடைக்கும். சுயநலமாவே கூட யோசிங்க, பொலிட்டிக்கல் மைலேஜ் உங்களுக்கு தான் கிடைக்கும். நீ விஜய் வீடு தேடி போய் யாரை பார்த்தாலும் விஜய்க்கு தான் பெருமை. அவர் அந்த வீட்டுல இருக்கிறவர் அப்புறம் பெருமைப்படுவார், வைகோ துள்ளி குதிச்சார்ல, அது மாதிரி, அது வேற விஷயம். இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்துல கௌரவத்தை பார்க்காம, ஒரு இருமாப்பை காட்டாம, தலக்கணத்தும் இல்லாம விஜய் வராரு தேடி வராருன்னு மக்கள் அதைத்தான் சார் கொண்டாடுவாங்க. சொல்ல புரியல? அப்படி கூப்பிட்டு கேட்டு விவாதிக்க வேண்டிய விஷயத்துல அவர் என்ன செய்யணுமோ அவர் எடுப்பார். நீங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா பண்ணிருவீங்களா அப்படின்னு நான் நக்கல் பண்ண விரும்பல. 4 பேருடைய கருத்தை கேட்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க, அவங்கள நம்பி இருந்துட்டு போட்டோம். அப்படி பார்த்தா காலங்காலமா இந்த கூட்டணி தலையில வந்துகிட்டு தானே சார் இருக்கும். பிஜேபி இங்க அதிமுக ஆட்சி, அங்க பிஜேபி ஆட்சி இருந்துச்சு. அப்ப பொன்னார் என்ன சொன்னாரு? பதுங்கி ஓடினாரு. அங்கே காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு, இங்க திமுக ஆட்சி வந்துச்சு, நான் டிக்கெட் போட்டு தர்றேன், ஸ்டாலின் போய் பெங்களூர்ல பேசட்டும் நக்கல் பண்ணாரு. அதே பொன்னார் அந்த 1 வருஷம் முன்னாடி ஏன் வாய மூடி மௌனமா இருந்தார்? அங்கே ஆட்சி மாறணும்னா எதுக்கு இந்த நக்கல்? எல்லாம் அரசியல் பண்ற போது ஓரளவுக்காவது அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு மக்கள் நலனை பத்தி சிந்திக்கணும்னு தான் இப்ப அரசியல் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்றோம். அதை வச்சு நான் எப்படி ஸ்டாலின் விமர்சிக்கலாம்னு நான் கேட்கல. விமர்சிக்க வேண்டிய நேரமா இதுன்னு நம்ம கேட்கிறோம். விமர்சிக்க வேண்டிய விஷயமா இது? ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஒரு அணியில நின்று அதுலயே கடைசி பேரா எழுதுறாரு. அதை இதுல அரசியல் பண்ண விரும்பலன்னு, அரசியல பேசிவிட்டு அப்புறம் அரசியல் பண்ண விரும்பலன்னா எது? அந்த பேரா தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்படி போட்டு இப்படி டீ போட்டா முடிஞ்சு போச்சு. அறிக்கையிலே வராம இருந்தா எவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்கும். அப்ப பதிலடிக்கு திமுக கொடுக்க போறாங்க. அப்ப நீங்க கர்நாடகாவை சமாளிப்பீங்களா, ஆதவ ஸ்டாலினை மாறி மாறி சமாளிச்சுட்டு இருப்பீங்களா? என்னுடைய ஆதங்கம் புரியுதா சார்? இதுல மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கணும்னா குறைஞ்சபட்சம் இது சம்பந்தமா விவரம் அறிஞ்சவங்களை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு கர்நாடகா போகக்கூடாதுன்ற ரைட், அவர் ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார். தமிழக அரசுடைய சிறப்பு பிரதிநிதி பெங்களூர்ல இருக்கிறவர், அவர் தொடர்புகள்ல கூட டயத்தை வாங்கி கொடுத்துருக்கலாம். நான் தப்பு சொல்ல, தமிழ்நாட்டு நலனுக்காக கூட ஒரு வேலையை செஞ்சிருக்கலாம். போறது நல்லதா நல்லது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, நான் வேற மாதிரி திங்க் பண்றேன். அப்படி போகணும்னா நான் என்ன பேசட்டும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை சார். நம்ம எல்லாருடைய உரிமை சார் அது. பார்க்கலாம் விஜய் இன்னும் டைம் இருக்கு, என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்றதுதான் அவங்களுடைய அவங்களுடைய கனவு. அதுதான் அதுக்கான தொடக்க புள்ளியும் நல்லா தான் வச்சு. பழனி கோள் விவகாரம் ஒரு பெரிய, அது நீங்க தனிநபர்கள் செஞ்சது, அது நேரடியா இந்த ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு நிரூபணமாகாத வரைக்கும் இது ஊழலில் தொடர்றதெல்லாம் நான் சொல்லல. அதிகாரிகள் மட்டத்துல லஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கு, அதை ஒழிக்க முடியாது. ஆனால் முதலமைச்சர் இடத்துல இருக்கிற ஒருத்தர் நான் பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டேங்கிற அந்த ஊழலுடைய ஊற்றுக்கண்ணை முதல்ல தடுக்கிறாருன்னா ஒரு ஸ்டேஜ்ல கீழே ஒரு நாள் குறையதான் போகும். அதிகாரிகளுக்கு பயம் வரும். நான் சொன்னேன் இல்லையா, சில அமைச்சர்கள் சில ஃபைலை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு, அந்த அமைச்சர் பயப்படுற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்படுத்திட்டாரா? அவர் சொல்லிட்டு கிடப்பாரியா இது வாங்க எவ்வளவு வரும்னு கேளு அப்படின்னு துணிச்சல்னு வரல இல்ல, அந்த துணிச்சலுக்கு ஒரு அணை போட்டார்ல, அதுதான் விஜய்க்கு கிடைச்ச வெற்றி, இந்த சமூகத்துக்கு கிடைச்ச வெற்றி. ஒரு நல்ல விஷயம் நம்ம பாராட்டலாம். ஆனா இதுல உறுதியா இருக்கணும். செலவு அப்போ யதார்த்தமான செலவுகளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கிற அந்த யதார்த்தத்துக்கு வரணும். அமைச்சர்கள் அலுவலகத்துல டீ காஃபி வாங்கி கொடுக்கறதுக்கு பல அமைச்சர்கள்ட்ட காசு இல்லை. என் காதுக்கு வந்து உறுதிப்படுத்திட்டு தான் நான் சொல்றேன். அப்ப அந்த 10,000 15,000க்கு என்ன பண்ணணும்னு அவங்களே ஒரு சொல்யூஷனை கொடுக்கட்டும். அரசாங்கத்துக்கிட்ட அதுக்கு பணம் இருக்கு. எப்ப இதுல போட்டு இதுல பணத்தை எடுத்துங்க, இந்த 10,000த்துக்காக ஒரு தடவை 1 லட்சத்துக்கு கை நீட்டாத. ஊழல் அங்கேதான் தொடங்குது. இந்த யதார்த்தத்தை புரியணும்ல சார். பல அமைச்சர்கள் தங்களுடைய பிஎஸ்ஓக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கவே காசு இல்லை சார். ஒரு நாளைக்கு 15 பேருக்கு சாப்பாடு போடணும், எங்க இருந்து அவன் கொடுப்பான்? அது ஒரு வகையில ஒரு நிஜமான புரட்சி மாதிரி சாதாரண ஆள்லாம் அமைச்சர் ஆயிட்டாங்க. அவங்க அளவுக்கே அவன்கிட்ட காசு இல்லை அப்படின்னு பேசுவோம்ல பசங்களுக்குள்ள. அப்படிதான் நிலைமை இருக்கு. அந்த யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிடணும். அப்ப அடிக்கிறவங்க எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கணுமான்ற அந்த விரக்தி வந்தால் எப்படி ஊழலை முதலமைச்சருக்கு தெரியாம செய்யறதுன்ற அந்த சிந்தனை தான் பேரலா ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஆபத்தை, அந்த வாய்ப்பை, தவறான அந்த வாய்ப்பை தடுத்து நிறுத்தணும்னு நான் சொல்றேன். அதிமுகவினுடைய
ஃபியூச்சர் அப்படின்றது என்ன? ஏன்னா தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை புறக்கணிக்கக்கூடிய அந்த முடிவை கட்சியினுடைய பல ஏன்னா ஒருத்தர் 2 பேர் குரல் எழுப்பின போது அது ஓபிஎஸ் ஆகவே இருந்தாலும் செங்கோட்டையனாகவே இருந்தாலும் தூக்கி தூர போட்டவர் எடப்பாடி. ஒவ்வொருத்தரா இருக்கிற போது அவருக்கு அந்த விளைவு தெரியல. இன்னைக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு உறுதியா இருக்கிற போது அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் அல்லது ஒரு சின்ன பயம் அல்லது ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஏன்னா ஆலோசனை கூட நடந்துட்டு இருக்கல மாவட்ட வாரியா, அதில் இருங்கப்பா நான் இப்போ அவங்களுக்கே கொடுத்துடலான் இருக்கேன்ப்பா அப்படின்லாம் கொஞ்சம் இறங்கி வர்றதா அர்த்தம் இல்லை. நீங்க கோயம்புத்தூர்ல வேலுமணிக்கிட்ட அந்த பதவியை பறிச்சுட்டு வேற யார்கிட்ட கொடுத்தாலும் வேலுமணி ஒத்துழைப்பு இல்லாமல் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் கட்சி எடுத்துட முடியுமா? இயற்கையா நடக்கிற மாற்றங்கள் வேற. ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, செயல்பட்டு இருக்கிறாரு, கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் வந்துச்சு, தன்னை மீறி ஒன்னு எடுத்துட்டாங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணி இத்தனை பேருடைய பதவியை பறிச்சுட்டு நான் பறிச்சதான்னா இது அவ்வளவு நல்லது இல்லை. அது தன் தலைக்கே கத்தி வரப்போ தெரிஞ்சுக்கிட்டு இப்ப ஏதோ கொஞ்சம் ஒரு மனசு மாறி இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இது எந்த வகையிலும் கௌரவ குறைச்சல் இல்லை. தினகரன் அவரை பத்தி பேசாதீங்கப்பா அப்படின்னு சொன்ன எடப்பாடி நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாரா? அது இறங்கி வந்ததா அர்த்தம் இல்லை, மனமாற்றம். இந்த மனமாற்றம் வர்ற நேரத்திலே வந்திருந்தா இந்த இன்னைக்கு காட்சிகள்லாம் டோட்டலாவே மாறி போயிருந்திருக்கும். சின்ன நம்பர் சேஞ்ச் ஆயிருந்தாலே அரசியலே வேற மாதிரி போயிருக்கும் சார். இந்த 5 மாத அரசியலை சொல்றேன் நான். இப்பயாவது அவருக்கு அந்த எண்ணம் வந்ததேன்னு பாராட்டலாம். யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு தன்னை கொஞ்சம் தகவமைச்சுக்கிட்டாருன்னா எடப்பாடிக்கும் நல்லது, அண்ணாதிமுகவுக்கும் நல்லது. அந்த கட்சி அழிஞ்சு போயிடுச்சுன்னு நான் நினைக்க மாட்டேன். எவ்வளவு சீக்கிரம் எடப்பாடி தன் தவறுகளை திருத்திக்கிறாரோ அவ்வளவு சீக்கிரம் அதிமுகவுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நான் நம்புறேன். சர்வைவ் ஆகும். ஏன்னா சரி ஆகாதுன்னு ஏன் சார் நம்ம சாப்பிட்டு வெளிப்படையாக ஒரு புதிய வரவு வந்தா எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு இருக்குன்னு நாங்க 10 மாசம் சொல்லிட்டு தான் இருக்கேன். சித்தாந்த அரசியல் பண்ற சீமானே பாதி ஓட் பேங்க் போச்சே சார். எல்லாருக்கும் தான் பாதிப்பு இருந்துச்சு. அப்புறம் அதிமுக மட்டும் எந்த மூலைக்கு? அவர்களுக்கு தான் பாதி. திமுக தான் வாக்கு வங்கி இழந்திருக்கு. புதிய வரவு ஒன்று வர்றபோது அது செல்வாக்கு மிக்க வசீகரமிக்க ஒருத்தர் வர்றபோது ஒரு சூறாவளியா பாதிக்க தான் செய்யும். பாதிச்சிடுச்சு. அதுக்காக அவங்க வீழ்ந்து போயிட்டாங்க, கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது அவர்கள் திருந்ததை பொறுத்து இருக்கு. இல்லாட்டி நான் எவ்வளவு நாளைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் அழிக்க முடியாது அப்படின்னு எவ்வளவு நாளைக்கு நான் பேச முடியும்? வெறும் வெட்டியா பேசிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு ஒரு என்ன மாதிரி ஆட்களுக்கு நான் மற்ற தொண்டருடைய உணர்வுகளை தான் நம்ம பிரதிபலிக்கிறோம். அந்த தொண்டருடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் தவறுகளை திருத்திக்கிறாங்களோ சம்பந்தப்பட்ட எல்லோருமே, நான் எடப்பாடியை மட்டும் சொல்றேன், வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், இதே சிவி சண்முகம் ஆகட்டும், நாம எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அப்படின்றத அவரும் புரிஞ்சுக்கணும். சிவி சண்முகம் மாதிரி ஒரு தலைகருத்தரை எடுத்துக்கிட்டு விழுப்புரத்துல நம்ம எந்த லட்சத்துல கட்சியை வளர்க்க போறோங்கிற யதார்த்தத்துக்கு எடப்பாடியும் வரணும். இதுல ஈகோக்கெல்லாம் வேலையே இல்லை. அப்படி இருந்தா 2 பேருக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது. தவறுகளை திருத்திக் கொள்வது அப்படின்னா சசிகலா தனியா இருக்காங்க, டிடிவி தனியா இருக்காங்க, அந்த கட்சியை வலுப்படுத்துறது தானே சார். இப்போ 19 எம்எல்ஏக்கள் இன்னும் வெளியில தான் இருக்கிறாங்க. மன்னிப்பு கிட்ட தான் கொடுத்தாங்களே தவிர ஒரு அந்த கட்சி கட்டுப்பாட்டுக்காக அதிமுக எம்எல்ஏக்கள் இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஆலோசனை கூட்டம் கூட்டா போறது இல்லை. இது கட்சி இப்போ ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சசிகலா தினகரன் இல்லை, இப்போ அதிமுக ஒன்னாதான் இருக்குன்னு சொன்ன அந்த அதிமுக இன்னைக்கு பிளவுபட்டுல கிடக்கு. அது நீங்க ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். வெக்கப்பட்டாது ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இந்த நிலைமை மாறணுங்கிற அதனால சம்பந்தப்பட்ட எல்லோருமே தங்களை திருத்திக்கணும், பெருந்தன்மையோடு உட்கார்ந்து பேசணுங்கிற. நம்ம தாவேக அரசு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை திமுக மேல வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஆட்சியை அகற்றுவதற்கு அவங்க சதி பண்றாங்க. ஏற்கனவே அந்த கைதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. திமுக எம்எல்ஏக்களும் பல இடங்கள்ல 6 மாதம் கூட இந்த ஆட்சி தாங்காது. அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, இது KKSSR சொல்லியிருந்தாரு. இப்படி பலரும் பல இடங்கள்ல இந்த ஆட்சி நீடிக்காது 6 மாதங்களில் அது அரசியல் ரீதியா அந்த கருத்துக்களை சொல்லதான் செய்வாங்க. அதுக்கு நீங்க இறங்கி உட்காந்து வேலை பார்த்து ஆட்களை பிடிச்சா ஆதாரத்தோட வழக்கு போடுறதை பத்தி நமக்கு எந்த ஆட்சேபனையுமே இல்லை. அந்த வழக்குல கூட போதிய ஆதாரங்கள் இல்லாம போலீசார் திணறாங்கன்னு நேத்து ஒரு பிரபல நாளிதழ் முதல் பக்க செய்தியாக போட்டிருக்கிறாங்க. தவறு நடந்தா தட்டி கேட்கறத பத்தி நமக்கு எந்த ஆட்சேபனை இல்லை. இந்த எம்எல்ஏக்கள் இழுக்கிற வேலையை நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நீங்க செஞ்சீங்கன்னா அவங்க ஒன்றும் இதெல்லாம் கரகண்ட ஆட்கள் அவங்களும் செய்ய தவற மாட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது திமுக அதிமுகன்னு பார்க்காதீங்க, பிஜேபியுமே இதை எப்படி பார்ப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க இவ்வளவு தூரம் விஜய் வளருவாருன்னு பிஜேபி பார்த்துருக்க மாட்டாங்க. காக்ரோச் அது இதுன்னு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க மைண்ட் அங்க இருக்கு. கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா பிஜேபியோட சேஷ்டையெல்லாம் நம்ம பல வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால வெறுமனே திமுகன்னு அதை பார்க்க வேண்டாம். நீங்கள் ஒரு தவறை செய்தால் அந்த தவறை செய்வதற்கு அரசியல் ரீதியாக அல்லது அரசியல் செய்வதற்கு எதிரணியினரும் தயாரா இருக்கிறாங்கன்னு தான் நம்ம விஜய்க்கு சொல்ல விரும்பணும், இந்த அரசுக்கு சொல்ல விரும்பணும். மற்றபடி குதிரை பேரம் தான் யார் நடத்தினாலும் தப்பு தான். இவங்க வேற வழி இல்லாமல் அதை நடத்தினாங்க. அதே முயற்சி நம்மளும் பண்ணி பார்த்தாங்கன்னு அவங்க ஒருவேளை பண்ணியிருக்கலாம். இனிமேலும் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லல. அது திமுகன்னு சுருக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். தாவேக ஆட்சி 6 மாதத்தில் கவிழ்ந்துரும்னு சொல்வது ஒரு இல்ல 5 ஆண்டுகள் இந்த அரசு உறுதியோடு தொடரும்னு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவார். நீங்க எதிர்பார்க்குறீங்களா?
அவங்க கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறப்ப அது அவ்வளவுதான்ப்பா, ஏதோ வந்துட்டாருப்பா ஆக்சிடென்டா, நம்ம ஆட்சி சீக்கிரம் வந்துருப்பா அப்படின்னு பேசுற பேச்சாதான் நான் பாக்குறேன். வேற விஷயங்கள் ஆதாரபூர்வமா வெளியே வராத வரைக்கும். சார், இறுதியா ஒரு கேள்வி, திமுகவினுடைய எதிர்காலம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா இவ்வளவு கூட்டணி கட்சிகள், திமுக பத்தி இவ்வளவு கூட்டணி கட்சிகள் எல்லாமே வெளியே போயிட்டாங்க, போய் ஒரு சப்போர்ட்டா எல்லாம் ஒன்னும் ஆயிடாது. இப்போ ஒரு இமேஜ் அடிபட்டு இருக்கு, அல்லது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய தவறியதனுடைய விளைவு அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு ஒண்ணு, துரோகத்தை இன்னைக்கு அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு பார்வை இருக்கு. ஏதோ அவரே அந்த கட்சியை சீரமைக்கிற வேலையில் இறங்கி இருக்கிறதாவும் சொல்லிட்டு லண்டன் போனார், வந்துட்டார். இன்னும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. வெளிப்படையா என்ன தொடங்கல. அதை 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுல பிளஸ் இருக்கு, மைனஸும் இருக்கு. நல்லது கெட்டதை அவங்க கமிட்டி அவங்க பார்க்க போறாங்க. ஸோ இந்த சீரமைப்பெல்லாம் நடந்த பிறகு அது சலசலப்பை ஏற்படுத்துதா இல்ல அது உற்சாகத்தை ஏற்படுத்தான்னு பார்த்த பிறகு திமுக பயண வேகத்தை நம்ம மதிப்பிடலாம். எதிர்காலம் என்னன்னு கேட்கிற அளவுக்குலாம் தப்பா ஒன்றும் நடந்து போயிடல. ஆட்சியை இழந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். விலகி போனதுதான். அதுல என்ன ஆயிட போகுது சார்? என்ன சார், இப்ப அடுத்த மாசம் தேர்தல் வருது, இப்படி எல்லா கட்சியும் போயிட்டாங்களே சார் பதற அளவுக்கு இங்க ஒன்றும் தேர்தல் கிடையாது. நார்மலா எல்லாம் சட்டப்படி நடந்தா 29 தான் நாடாளுமன்ற தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா 29ல தான் 2 தேர்தலும் வரப்போகுது. ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒன்றும் இல்லாத போது தோழமை கட்சியில் வெளியே போயிட்டாங்கிறத பத்தி எல்லாம் எந்த கட்சியும் அவ்வளவு பெருசா கவலைப்பட மாட்டாங்க. சிலர் அடையாளப்படுத்தி கொண்டார்கள், சிலரை நாம் அடையாளம் கண்டு கொண்டோம் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை கொடுச்சுட்டே தவிர திமுகவுக்கு அதனால பெரிய இழப்புன்னு நான் பார்க்கல. தேர்தல் நேரத்துல தான் இந்த இழப்பு பேசப்படும், மதிப்பிடப்படும். ரைட் சார், நிறைய விஷயங்கள் கலந்துட்டு பேசியிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த தினம் நிகழ்ச்சி கலந்து கருத்தில் நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.